உங்க முடிவுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு நான் இங்க ஒரு பரீட்சை வச்சேன். இவ இந்த பரீட்சையில ஜெயிச்சுட்டா. இவள வெளியில போன நான் சொல்லவே முடியாது. நான் சொல்லவும் மாட்டேன். நான் கொடுத்த சத்தியத்தை நான் மீறவும் மாட்டேன். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அண்ணே திங்கள் என்னண்ணே பாட்டெல்லாம் பட்டைய கலப்புது. ஆள் வர குஜாலா இருக்க போல இருக்கே. ஆமாடா சக்கர, மெயின் அருவி சாரல் மனசுக்குள்ள அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு குளிர்ச்சிடா. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு செங்கோட்டை ரோட்ல ஒரு ரவுண்டு போலாம் போல இருக்கு. என்னண்ணே நீ இவ்ளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. வீட்டுல எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா சந்தியா மேல எரிஞ்சு விழுந்து ஒரே கரைச்சலா இருந்துச்சா, அதெல்லாம் திடீர்னு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுடா. அம்மா சந்தியாவை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டாங்க. சூப்பர்ண்ணே, இதுக்கு நீங்க எனக்கு ட்ரீட் தரணும்ண்ணே. என்னடா வேணும் சொல்லு, தந்துருவோம். கீர் வச்ச சைக்கிள் வாங்கி கொடுக்குறியாண்ணே? அவ்வளவுதானடா, விடுறா சக்கரை. இன்னைக்கே உனக்கு ஒரு கீர் வச்ச சைக்கிளை வாங்குற ஒரு சீட்டை போட்டுருவோம், சரியா? சரிண்ணே. என்ன மாப்ள? வாங்க மச்சான். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய் வாங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்புறங்க கடை இன்னும் பெருசு படுத்தலையா? எப்படியே வச்சுக்க போறீங்களா என்ன? பண்ணணுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு நகராட்சி பில்டிங்ல ஒரு கடை வருதுன்னாங்க, பார்க்க சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த வாடகைலாம் கொஞ்சம் கட்டுப்படியாச்சுன்னா மாத்திடுவேன். இந்த டூரிஸ்டுங்களா வர இடங்கிறதுனால சேல்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாப்ள. உங்களுக்கு தான் மாப்ள எல்லா நன்றியும் சொல்லணும். நீங்க மட்டும் இவ்வளவு பொறுமையா இருந்து சந்தியாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனா உங்க அம்மா மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறி இருக்கா? சாச்சா, நீங்க வேற. நானே இந்த விஷயத்துல சந்தியாவுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலேன்னு குற்ற உணர்ச்சியில இருந்தேன். நீங்க நான் யாருமே காரணம் கிடையாது. அவங்களோட பொறுமையும் அவங்களோட பக்குவமான குணமும் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க உடஞ்சு போற மாதிரி எத்தனையோ சந்தர்ப்பம்லாம் வந்துச்சு. இதே வேற ஆளா இருந்திருந்தாங்கன்னு எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சந்தியா ஒவ்வொரு இடத்துலையும் விட்டு கொடுத்து பொறுமையாவே இருந்தாங்க. அந்த நிதானம் தான் எங்க அம்மாவோட மனசை மாத்திருக்கு. நாங்க கொஞ்ச நாள்ல மறுபடியும் யுஎஸ் போலான்னு இருக்கோம். தேங்க்யூடா. அப்படின்னா நீங்க அமெரிக்காவில் தானே இருந்தீங்க? அமெரிக்காவும் யுஎஸும் ஒண்ணுதான். அப்படிங்களா? நமக்கு தெரியலங்க இதெல்லாம். ஆமா, நீங்க இங்க ஏதோ வீடு வாங்க போறீங்க, அதுக்காக தான் நகையை அடமானம் வைக்க போனீங்கன்னு சந்தியா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன திரும்ப ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது என்ன மாப்ள, வீடு வாங்க போறது உண்மைதான். அது குடியிருக்கிறதுக்காக இல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. நாங்க வந்தா போனா தங்கறதுக்கு சொந்த ஊர்ல ஒரு வீடு இல்லையே, அதுக்காக. மத்தபடி வேலைலாம் எனக்கு அங்கதானே. சரிங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. இனிமே சந்தியாவை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். அந்த நம்பிக்கை எங்களுக்கே வந்துருச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க மாப்ள, நாங்க கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வரலாமா? டேய், சந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்டா கொடுக்கணும்டா. என்னடா கொடுக்கலாம்? என்னண்ணே இத போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? எனக்கு என்னன்னே தெரியும். அதானே, உனக்கு என்ன தெரியும்? என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? அம்மா, போன் அடிச்சிட்டே இருக்கு, ஏன் எடுக்காம இருக்கீங்க? அத்தை,
என்ன என்னடி நீங்க 2 பேரும் ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லத்த, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நீங்க கவனிக்கவே இல்லை, அதான். நானும் வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேம்மா. என்னம்மா ஆச்சு? அத்தை, உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? நான் வேணா டீ, இஞ்சி டீ இல்ல கஞ்சி ஏதாவது எடுத்துட்டு வருவா? ம்ஹும். வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் இல்ல. ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன், அவ்வளவுதான். சரி போங்க, 2 பேரும் போய் வேலையை பாருங்க. சரிங்க அத்தை. ஹலோ ஹலோ பாரு. சாரி உங்களை அப்படி கூப்பிட்டா பிடிக்காதுல்ல பார்வதி. என்ன இவ போன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு பேசாம இருக்கா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஏங்க, நேர்ல பார்த்தா கோமாவாச்சும் பேசுவீங்க, போன்ல பேச கூட மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க பதில் என்னன்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லைங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்வதி? ஹலோ, இன்னொரு தடவை இப்படி ஃபோன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தேவையில்லாம பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வைங்க போன. ஹலோ பாரு. பார்வதி, யாரு போன்ல? ஏன் இப்படி கோவமா பேசிட்டு வைக்கிற? தேவையில்லாம பேசினா திட்டாம வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? யாரு போன் பண்ணா? என்ன தேவையில்லாம பேசுனாங்க? நீ போன் எடுத்ததுல இருந்து எதுவுமே பேசவே இல்ல, கடைசியில கத்திட்டு வைக்கிற. என்னாச்சு? யார் பேசுனது? அது வந்து நான் போறேன். இரு, நீ இரு, நான் போய் எடுக்கிறேன். ஹலோ, யாருங்க? வாங்கின புடவை சரியில்லைன்னு போன்ல புகார் கொடுக்கறாங்க. இந்த செந்தில் புடவை வாங்குறவங்களுக்கு எதுக்கு கடை நம்பர் கொடுக்காம வீட்டு நம்பர் கொடுக்கறான்? ஆமாமா, என்கிட்டயும் அதேதான் சொன்னாங்க. யாரு என்னன்னு கூட கேட்காம எடுத்த உடனே கச்சா முச்சான்னு திட்டுறாங்க. எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ரூமுக்கு போறேமா? இவெல்லாம் போற வீட்டுல எப்படி பொறுமையா குடும்பம் நடத்த போறான்னு தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். பேசாம சந்தியாவுக்கு ஒரு புத்தகம் வாங்கி பரிசா கொடுத்தா என்ன? கண்டிப்பா இது அவங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருக்கீங்களா? வாங்க சார், என்ன புக் வேணும்? இல்லைங்க, நானே எல்லாமே பழைய புக்கு தான் சார், எடுத்துக்கோங்க. பாதி வேலை தான். பொது அறிவு இருக்கு, கணிதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்லைங்க, நானே பார்த்து எடுத்துக்கிறேன். சரி, நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். இந்த புக் எவ்வளவு சார்? தாடி, எவ்வளோ புத்தகம்! இதுல எதன்னு நான் வாங்குறது? சார், எடுத்துட்டீங்களா? என்ன வேணும் சார்? கதை புக்கா, சமையல் புக்கா, இல்ல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புக்கா, என்ன வேணும்? நீங்க பாருங்க, நான் பார்த்துட்டு. சரி, நீங்களே பார்த்து எடுங்க. சூஸ் பண்ணனும், உள்ள கொண்டு வாங்க. நான் உள்ள பில் கவுண்டர்ல இருக்கேன். சரிங்க, நான் பார்க்கறேன். சரி சார். சொல்லுங்க மேடம். ரமணி சந்திரன் நாவல் இருக்கா?
சமையல் புத்தகம் வாங்கலாமா? ஆனால் சமையல் தெரியாதுங்கிறதுக்காகவே அதை வாங்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அது வேணாம். அவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. சக்தி கொடு, போராடி ஜெயித்த பெண்களின் கதைகள். இந்த புத்தகம் நல்லா இருக்கும் போல இருக்கே. இதுவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே வாங்க கொடுங்க சார். இந்த ஒரு புக் தானே சார், இல்ல வேற ஏதாவது பாக்குறீங்களா? ஒன்று போதும். அருமையான புக் தான் சார் வாங்கியிருக்கீங்க. 10-15 புக் வந்துச்சு, எல்லாமே ஓடிடுச்சு சார். இந்த ஒரு புக் தான் மிச்சம் இருக்கு. எவ்வளோண்ணே? அம்மா என்னாச்சு? என்னாச்சு மயிலு? ஐயோ மயிலு, என்ன சந்தோஷமா இருக்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. விட என்ன? என்னம்மா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷம் இல்லாம இருக்குமா? என்னாச்சு உனக்கு? இதுதாம்மா இந்த குணம் தான். நல்லது கெட்டது எது நடந்தாலும் உள்ளே வச்சுட்டு அமைதியா எப்படி இருக்கீங்க? உங்க இடத்துல மட்டும் நானா இருந்தா என்னைக்கோ ஓடி இருப்பேன். ஓஹோ, அத்தை மேல கோவப்பட்டதை சொல்றியா நீ? ஆமாமா. இப்ப பாருங்க, உங்க மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்க அமைதியா தானே இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில என்ன நான் நினைச்சு பாக்குறேன். நானா இருந்தா, நான் தப்பு செய்யலன்னு ஆதாரத்தோட தெரிஞ்சிருந்தா என்னை எப்படி எல்லாம் பேசுனீங்க அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டிருப்பேன். சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்ல மயிலு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? நான் பேசினதையெல்லாம் அத்தை மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. சமயம் கிடைக்கும் போது அதுக்கும் சேர்த்து வச்சு வாங்குவாங்க. அதனாலதான் இது இதோட முடிஞ்சதேன்னு விட்டுட்டு போறதுதான் எல்லாருக்குமே நல்லது. எதுக்கு வாழ்க்கைய இன்னும் கஷ்டப்படுத்திக்கணும் சொல்லு? என்னம்மா புத்தர் மாதிரி பேசுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா அப்படி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. இதே உங்க இடத்துல மத்த யாராவது இருந்தா 4 வார்த்தையாச்சும் கேட்டுட்டு தான் விடுவாங்க. சரி விடுங்க, எப்படியோ இந்த பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அம்மா உங்களை ஏத்துக்கிட்டாங்க. இனிமே நீங்க எங்க கூடயே இருப்பீங்க. அதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத்தை என் மேல கோவமா இருக்கலாம் மயிலு. ஆனா சரவணன், மாமா, நீங்க எல்லாருமே என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க. அந்த அன்புதான் எல்லா கஷ்டத்தையும் தாங்க எனக்கு சக்தி கொடுத்துச்சு. அப்படி பார்த்தா நான் தான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நீங்க நல்லவங்கன்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கம்மா. அம்மா மாமா கொடுங்க, நான் காய போடுறேன். பரவாயில்ல மயிலு, விடு, நான் காய போட்டுக்கிறேன். கொடுங்கம்மா. நீங்க போங்க. மயிலு போங்கம்மா. மயிலு வேண்டாம் மயிலு. ஆதி ஏதோ சட்டையில பட்டன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதையும் எடுத்துட்டு வந்துட்டா பட்டன் தச்சிடலாம். என்ன சிவகாமி, தையல் வேலை போயிட்டு இருக்கா? ஆமாங்க. இது என்ன இன்னைக்கு பேப்பரா? இல்லையே. அம்மா. என்ன சரவணா, என்ன இது கையில கிண்ணத்தோட வந்திருக்க? என்ன எடுத்துட்டு வந்திருக்க? உங்களுக்காக தாம்மா. கண்ணை மூடி காட்டுங்க. என்னடா சின்ன புள்ள மாதிரி? அம்மா கண்ணை மூடுங்கம்மா. மூடுங்க. சொல்லுங்கம்மா. என்னப்பா அது? பாயாசம்மா. அது தெரியுதுடா. இப்ப என்ன திடீர்னு அதத்தான் கேக்குறேன். நான் கோவமா இருக்கேன்னு தானே நீ எனக்கு பாயாசத்தை கொடுத்து நைஸ் பண்ண பாக்குற? நீங்க தான் ரொம்ப நாளாவே கோவத்துல இருக்கீங்களே. பக்கத்துல வந்து நெருங்கி பேசவே பயப்படுற அளவுக்கு எப்ப பார்த்தாலும் கோவம். ஏன் அம்மா இப்படி ஆயிட்டாங்க?
பழைய அம்மாவை பார்க்கவே முடியாதான்னு எனக்கு சில சமயம் தோணும். இப்படி நல்லா சிரிச்ச முகமா சந்தோஷமா பார்க்கும்போது தான் எனக்கு பழைய அம்மாவை ஞாபகம் வருது. இப்படி நல்லா சிரிச்ச முகமா சந்தோஷமா பார்க்கும்போது தான் எனக்கு பழைய அம்மாவை ஞாபகம் வருது. அதான் அந்த சந்தோஷத்தை கொண்டாட இந்த பாயாசம். எப்படிமா இருக்கு? தென்காசிலேயே மிகப்பெரிய சமையல்காரன், உன் கை பக்குவத்தை கேட்கவா வேணும்? பிரமாதம். சரவணா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னப்பா என்ன சொல்றீங்க? உன் சந்தோஷத்துல அம்மாக்கு மட்டும் தான் பங்கா, எனக்கு இல்லையா? அவளுக்கு மட்டும் நீ ஊட்டி விடுற, என்ன நீ கண்டுக்கவே இல்ல. அவ்வளவுதானே, இந்தாங்க சாப்பிடுங்க. அப்படியே அந்த கிண்ணத்தோட ஊத்துடா, அப்பதான் அவருக்கு பங்கு கரெக்டா இருக்கும். சர்க்கரையும் நல்லா ஏறும். இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா, விடுங்க, ஒன்னும் ஆகாது. ஏய், இன்னும் 4 தடவை அழுத்தி சொல்றா. இத பாருங்க, அளவோடு நிறுத்திக்கிட்டா பாயாசத்தோட நின்னு போகும். இல்லன்னு வைங்க, என் பங்குக்கு கொஞ்சம் கசாயம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சிவகாமி இப்ப போய் அதை ஞாபகப்படுத்துற? சரவணா, எனக்கு போதும்பா, உங்க அம்மாக்கே கொடு. சரவணா, சந்தியாக்கு கொடுத்தியாடா இத? இல்லப்பா, இனிமேதான். அம்மா தானே என் மேல நம்பிக்கை வச்சு சந்தியாவை ஏத்துக்கிட்டாங்க, அதனால அம்மாவுக்கு தான் முதல்ல. ஓ சந்தோஷம் தான் சரவணா எனக்கு முக்கியம். அதே மாதிரி சந்தியா இனிமே எந்த தப்பும் பண்ணாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்பதானே நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவ சீக்கிரமே எல்லாத்தையும் கத்துப்பா. சரி, நீ போய் அவளுக்கு பாயாசம் கொடு. சரி சரி, நீ போ. ஏங்க, இத பாருங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம இந்தாங்க, இந்த கையை கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க. நானா? ஏங்க, நான் சொன்னப்ப நம்பவே மாட்டேன்னு எடுத்து வச்சீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இன்னும் கூட என்னால நம்பவே முடியலங்க. நிஜம்தாங்க, கனவு இல்ல. சில சமயம் அப்படிதான். நல்லது நடந்தா வரிசையா நல்லது நடக்கும், கெட்டது நடந்தா வரிசையா கெட்டது நடக்கும். நான் பல தடவை பார்த்துருக்கேங்க. எனக்கு இதுல சந்தோஷம்ன்றதை விட நிம்மதின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? மனுஷனுக்கு எப்ப சந்தோஷம் வரும்? வழக்கமா போற வாழ்க்கையில புதுசா எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா அது சந்தோஷம். இருக்கிறது கெட்டு போகாம இருந்தா அது நிம்மதி. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க புதுசா எந்த நல்லதும் நடக்கல. மாறா கெட்டது நடந்து அது பழைய நிலைமைக்கு மாறி இருக்கு. அதனால இதை நான் நிம்மதின்னு தான் சொல்லுவேன். நீங்க படிச்சவங்க, அதனால சுத்தி வளைச்சு என்னென்னமோ சொல்றீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். சரிங்க. ஆமா, ரொம்ப நேரமா கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்களே, என்னது இது? மறந்தே போயிட்டேன் பாருங்க. பாயாசங்க, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். சூடாறிட போது சாப்பிடுங்க. என்னது, பாயசமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்களேன். ஓ, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறேன். உட்காருங்க, உட்காருங்க. நமக்கெல்லாம் சந்தோஷம் எப்பவாவது தான் வரும். வரும்போது அதை மிஸ் பண்ணாம இந்த மாதிரி பால் பாயாசமோ இல்ல பால்கோவோ சாப்பிட்டு ஜாலியா கொண்டாடிடணும். பின்னாடி பார்த்துக்கோன்னு ஓட ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அப்புறம் அந்த பக்கம் அடுத்த உதைக்க ஆண்டவன் வெயிட்டிங். செம சூப்பருங்க, நல்லா பேசுறீங்க. பாருங்க, மனசு விட்டு பேசுறதுக்கே இந்த மாதிரி சூழ்நிலை அமைய வேண்டியதா இருக்கு. இல்லனா நம்ம மனசே நத்த மாதிரி தன்னை சுருக்கிக்குது. ஐயோ, இதுவும் நல்லா இருக்குங்க. அட கலாய்க்காதீங்க. இந்த கேலண்டர்ல எல்லாம் டெய்லி ஒரு பொன்மொழி எழுதுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. இப்படியே நீங்க என்ன பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாள் பூரா நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அங்க வேலை இருக்குங்க. நான் கிளம்புறேன். சரிங்க, நானும் கிளம்புறேன். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. பட்டாம்பூச்சி போல நீ அங்கும் இங்கும் பறக்கிறாய்.